அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக வருவதாலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு உரியவரான பாதி நல்லவரும் பாதி கெட்டவருமான சனி பகவான் தற்காலம் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ரு எதிர்ப்பு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு சப்தமஸ்தானமான உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வந்து அமரப்போகின்றார். கண்டக சனியாக நீங்கள் பரிகார ராசி வலயத்திற்கு வந்தாலும் பெரிய பாதகத்தை, அனாவசிய சங்கடத்தை, தேவையற்ற கடுமைகளை நிச்சயமாக சதித்துவிட மாட்டீர்கள். இப்பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் மகர ராசிக்குள் அமர்ந்திருக்கின்றார். இந்த நிலை 3 நட்சத்திரக்காரர்களில் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் இப்போது யோகமான அதிர்ஷ்ட விசேஷ நன்மைகளை கொடுக்கும்படியாக இருக்கின்றது. மக மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு விசேஷமாக இல்லை. இருந்தாலும் வருகின்ற பங்குனி மாதம் 3வது வாரத்தில் இருந்து அனைவருக்குமே அருமையான உயர்வு பலன்கள் நடக்கப் போகின்றது. கண்டகசனி என்பது அனைத்து ராசியினருக்குமே சற்றே பாதிப்பான நிலைமைகளை தான் உண்டாக்கி பார்ப்பார் என்றாலும் நேரடியாக உங்களது ராசியை பெரிய துன்பத்திற்கோ துயரத்திற்கோ ஆளாக்கி விடமாட்டார். காரணம், இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 6ஆம் இடத்திற்கு 2இல் அமரப்போகின்றார். 10ஆம் இடத்திற்கு சூட்சும தொழில்ஸ்தானமான 7ஆம் இடத்தில் அமர இருக்கின்றார். அதோடு இதுவரை 6ஆம் இட சனி எதிரியை, எதிர்ப்பை, கடன்களை, நோயை விரட்டி இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்களில் குறிப்பாக 38 வயதிலிருந்து 47 வயதிற்குள் இருப்பவர்களுக்கெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாத, பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளும் இழுபறிகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். காரணம், இவர்களுக்கான தசா நேரம் சொந்த ஜனன ஜாதக பிரகாரம் அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். இப்போது சிம்ம ராசியினருக்கு கோச்சார கிரக நிலையை பார்த்தால் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிநாதன் குரு பார்வையுடன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலை யோகாதிபதியான செவ்வாயின் வலிமை என்றபடியான கிரக அமைப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் ஒரு பக்கம் சாதகமும் மறுபக்கம் இடையூறுகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் நிகழப்போகின்ற இந்த சனி பெயர்ச்சியால் சஞ்சரி
சஞ்சலத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். கண்டகசனி என்பது அனாவசிய தடைகளை ஏற்படுத்தக்கூடியது, பொருள் விரயங்களை உண்டாக்கக்கூடியது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சூட்சம தொழில் ஸ்தானமான, அதாவது 10க்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்திற்கு வந்து அமர்ந்து சுப இனிமைகளை வழங்கப் போகின்றார் என்கின்ற ரகசியத்தையும் ஜோதிட விதி பிரகாரம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தற்காலம் செவ்வாய் மகதசை நடப்பில் இருப்பின் எப்படியான நல்ல கிரகங்கள் நல்ல இடத்தில் சஞ்சரித்தாலும் சிரமமான நெருக்கடி தான் உண்டாகும். இந்த நிலையில் சனி பகவான் எந்த வீட்டிற்கு வந்தால் என்ன, போனால் என்ன, ஆனாலும் உங்களது செயல்பாடுகளில் அவ்வப்போது ஏதாவது தடை, தாமத, குறுக்கீடு முக்கியமான விஷயங்களில் ஏற்பட்டாலும் சனி பகவான் அதனை சரி செய்து உங்களது வாழ்க்கை பாதையை செழிப்பாக்கவும் போகின்றார். ஆகவே பெரிய கவலைக்கும் சஞ்சலத்துக்கும் ஆளாக வேண்டாம். குடும்ப நிலைமை சில நேரம் அப்படியும் இப்படியுமாகத்தான் நகரும், ஆனாலும் பாதகம் ஏதுமில்லை. வாகனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் 3 ஆண்டுகளுக்கு அதனை வைத்தே சரி செய்து சமாளிப்பது நலம். புதிய வாகனம் இப்போதைக்கு வேண்டாம். சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டாலும் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மூலம் சாதகமான பலன்கள் நடக்குமே ஒழிய பிரச்சனைகள் வந்து குவிந்துவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தில் விழிப்போடு கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நலம். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் கெடுபிடிகளும் அனாவசிய இடையூறுகளும் அதிகாரிகளால் நெருக்கடிகளிலும் நீடித்துக் கொண்டு இருக்கலாம். அனைவருக்குமே வருகின்ற 2024 ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பொன்னான வாய்ப்புகள் கூட்டணி விஷயங்களில் கை கொடுக்க போகின்றது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மொத்தத்தில் அதிகப்படியான மாற்றங்களை உண்டாக்குவதற்கு இந்த சனி பயிற்சி வந்திருக்கின்றது. சனி பகவான் மட்டுமே உங்களது ராசிக்கு கெடுதல்களை கொடுக்கக்கூடியவர் அல்ல, செவ்வாய் பகவானும் தான். இவர் இந்த சனி பயிற்சி நேரத்தில் ராசிக்கு அனுகூலமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதன் பொருட்டு காரிய லாபங்கள், எதிர்பாராத தொகை வரவுகள், மண்மனை பூமி லாபங்கள் கிடைக்கத்தான் போகின்றது. காரிய வெற்றி, மன மகிழ்ச்சிகளை அடைய வைக்கக்கூடிய எதிர்பாராத செல்வ சேர்க்கைகளை உண்டாக்குகின்ற அதிர்ஷ்டகரமான ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தடை செய்யக்கூடிய இடங்களில் கேது மற்றும் ராகு பகவான், அதாவது 2 மற்றும் 8ஆம் இடங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே கலக்கம் கொள்ளாமல் நிதான செயல்பாடுகளை கைக்கொண்டு செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி, லாபம், சந்தோஷமான சூழல்கள், காரியங்களில் அனுகூலம், பொருளாதார தட்டுப்பாடு விலகுதல் போன்றவை உங்களுக்கு சொந்தம். இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தடுத்து விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும். உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். இந்த சிம்மராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது சரியான நட்சத்திர பலத்தில் அமர்ந்திருக்கவில்லை. உங்களுக்கு வருகின்ற பங்குனி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகுதான் நீங்கள் நினைக்கிறபடி, திட்டமிட்டபடி ஒவ்வொரு விஷயமும் அனுகூல அதிர்ஷ்டத்துடன் நடந்து முடியும். இந்த சிம்மராசி பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை எவ்வித இடர்பாடும் பின்னடைவுகளும் ஏற்படாமல் நகரும். பொருளாதார கஷ்டத்தில் இருந்து மீள முடியும். கடன்கள் அடைபடும். அரசு அனுகூலம் ஏற்படும். திடீர் பணவரவு, ஆதாயங்களையும் அடையலாம். காரியங்களில் ஏற்பட்டு வருகின்ற இழுபறி முடிவுக்கு வரும். இளம் இருபாலருக்கும் தள்ளி போய் கொண்டிருக்கின்ற திருமண விஷயங்கள் முடிவுக்கு வரும். அடுத்து வருகின்ற 2024 மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு எதிலும் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிம்மராசி உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி தொடங்கி மற்ற கிரக சஞ்சார சூழல்கள் மூலம் 3.5 மாதங்கள் கொஞ்சம் சரியில்லை. அதன் பிறகுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக நிறைவேறும். இந்த சிம்மராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோகபலம் பெற்ற நாளில் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்த கடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும்.